வணக்கம் உறவுகளே. நாங்கள் எல்லாருமே போராடுறது எங்களோட உயிரை பாதுகாக்கிறது தான். மருத்துவர்களாகிய நாங்களும் போராடுறது எங்களோட நம்பி வர உயிரை காப்பாற்றுறதுக்கு தான். அந்த போராட்டத்தில் அந்த உயிர் ஒரு அனாவசிய காரணத்துக்காண்டு ஒரு சின்ன பிள்ளையால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகுதுன்னு சொல்லிக்க எவ்வளவு கவலையாக இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் நாளாந்தம் நிறைய மருத்துவர்கள் கடந்து வர விஷயம். மிகவும் வேதனையான விஷயம், எங்களுக்கு கவலை அளிக்கிற விஷயம். ஒரு உயிர், ஒரு இளம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் சுவமூச்சு பேச்சு இல்லாமல் எங்களோட வந்து சேருது. அந்த உயிரை நாங்கள் போராடி அந்த இதயத்தை சுவாசப்பையை இயங்க வைக்கிறோம். கடைசியில் பார்த்தா அந்த உயிரின் மூளை இறந்து போயிருக்கு. அதுக்கு என்னடா காரணம் பார்க்குற போது அவங்க மோட்டர் பைக்கில் பயணிச்சிருக்கிறாங்க. தலைக்கவசம் எதுவும் அணியாமல், அந்த தலைக்கவசம் அணியாத காரணத்தினால தலையில் பலமாக அடிபட்டு மூளை இறந்துட்டுது. அவங்களோட இதயம் நல்லா இருக்குது, சுவாசப்பை நல்லா இருக்குது, எல்லா உடல் உறுப்புகளும் நல்லா இயங்கி கொண்டிருக்கு. நாங்களும் போராடி அதை இயங்க வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்படி நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க தலைக்கவசம் அணியாது சார். அந்த நிமிடத்தில் எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கு. நாங்கள் போராடி அதை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதை முடியாமல் போயிக்க, அது ஒரு இளமையான உயிர்னு சொல்ல முடியாத வேதனையை நாங்கள் அடையிறோம். ஏன் உங்களுக்கு தலைக்கவசம் அணிகிறதுல என்ன பிரச்சனை? தலைக்கவசத்தை அணிஞ்சு போனால் உங்களுக்கு என்ன வந்துட போகுது? நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு குடும்பத்தில் தகப்பன் மட்டும் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறாங்க, பின்னுக்கு இருக்கிற மனைவி அணிகிறாங்க இல்லை, முன்னுக்கு இருக்கிற பிள்ளையும் தலைக்கவசம் போடுறாங்க இல்லை. என்னை பொறுத்தவரையில் அவர்களை பார்க்குற போது எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், எந்த மனசில் தோன்றது என்னன்னு சொன்னால், அந்த தகப்பன் நினச்சிட்டு போகிறார், ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் தான் மட்டும் உயிர் பிழைச்சா காணும், முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பிள்ளை அடிபட்டு தலையடைஞ்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பின்னுக்கு இருக்கிற வைஃபும் அடிபட்டு தலையடைஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, தான் உயிர் தப்போணும் என்ற ஒரே ஒரு சுயநலம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் நினச்சி போடுங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செய்கிற செயல் அப்படித்தான் இருக்குது. சில ஏரியாக்களில் சில நேரங்களில் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடங்களில் நிறைய பேர் ஹெல்மெட் அணியாமல் தெரிகிறாங்கன்னு சொல்லி. அதை தடுக்க வேண்டிய ஆட்கள் கூட அதை தெரிஞ்சும் அந்த பக்கம் தலை காட்டாமல் தடுக்காமல் இருக்கிறாங்க. இதை சொல்லி திருத்த வேண்டிய, அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிற எல்லோருமே வாய் மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. இது சரியா? இந்த உயிர்களை நாங்கள் இழக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்தால் காணும், தலைக்கு தலை கவசம் அணிஞ்சால் போதும். இது செய்கிறதுக்கு நாங்கள் ஏன் நிறைய கஷ்டப்படணும், பிரச்சனைப்படணும்? சட்டம்தான் வேணுமா? எங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியாக இதை செய்யக்கூடாது. உண்மையிலே இதை மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் தலைக்கவசம் போடுறது நல்ல தலையை பாதுகாக்கும், உயிர் ஆபத்து தவிர்க்கும் என்று சொல்லி தெரியும். அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட ஏன் இந்த பிள்ளையை திருப்பி செய்றீங்கன்றது எனக்கு உண்மையில் விளங்கலை. சரியான கவலையாக இருக்குது. இந்த கவலையில் வந்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு சொன்னேன், நாளாந்தம் வைத்தியசாலையில் வேலை செய்யக்கல, இதே மாதிரியான சாவுகள், இதே மாதிரி பிரச்சனைகள் திருப்பி வரைக்கல, மனசில் ஏற்படுற ஆதங்கத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை செய்கிறேன். இதை நீங்கள் கேட்டு தெரிந்துறீங்களா இல்லை எனக்கு தெரியாது. இதை கவனிக்க வேண்டிய கவனிக்கிறாங்களா, இதை அட்வைஸ் பண்ணி சொல்லி திருத்துறாங்களா எனக்கு தெரியாது.
ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணிச்சுது, சொல்லியிருக்கிறேன். இனிமேல் உங்களோட கையில், இது உங்களோட வாழ்க்கை, நீங்கள் முடிவு பண்ணலாம். நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.